தலைமை நீதிபதியை நோக்கி காலணி வீசிய விவகாரம், குற்றவியல் அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 சிலபஸில் வந்து ப்ரிலிம்ஸில், பாலிட்டியில், யூனிட் 4ல், ஜுடிஷியரியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 129 நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இட் கிராண்ட் சுப்ரீம் கோர்ட் டு கீப் தி கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஆல்சோ பவர்ஸ் டு பனிஷ் இட் செல்ஃப் ஃபார் கண்டெம்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கேசஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸு எல்லாமே அவங்க ரெக்கார்ட் கீப்பப் பண்ணலாம். அதே மாதிரி கோர்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 129. இட் இஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட்டுக்கு அப்படின்னா ஆர்டிக்கிள் 215. ஸோ இதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971. ஸோ இதன்படி சுப்ரீம் கோர்ட்டை ஒருத்தங்க அவமதிச்சாங்க அப்படின்னா 3 முறையில் வந்து வழக்கு தொடரலாம். ஒன்று வந்து சுயமோட்டோ, அதாவது சுப்ரீம் கோர்ட்டே தன்னைத்தானே என்ன பண்ணலாம்னா வழக்கு பதிவு பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னா அட்டார்னி ஜெனரல். ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் வந்து அட்டார்னி ஜெனரல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா ஜெனரல் ஆர் வெங்கடரமணி. ஸோ அவர் என்ன பண்ணலாம்னா கேஸு ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா தனிநபர் யார் வேணுனாலும் அந்த கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். பட் இந்த தனிநபர் கேஸ் ஃபைல் பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதற்காக தான் இப்போது ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து கோர்ட்டை வந்து அவமதிப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எதிராக கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடர்றதுக்காக சுபாஷ் சந்திரன் அப்படிங்கிற அட்வொகேட் வந்து அட்டார்னி ஜெனரல் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்து இந்த கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடர அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி அவர்கள் வந்து சுபாஷ் சந்திரன் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க.